வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. என்ன நிழலைப்படுது. ஓகே, பரவாயில்லை. ஆள் தெரியாட்டியும் விஷயம் வந்தாலும் சரி. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஷோர்ட்லேயும் இதை போட்டு விட்றேன். ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு ப்ளாக்ஸ் இதை போடலாம்னு சொல்லி இங்கே பாருங்கள், உங்களுடைய வீட்டு தோட்டத்தின் அறுவடை. சரி, தக்காளி அறுவடை செய்திருக்கிறோம். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி செடிகள் நிற்குது. அங்கால மிளகாய் செடிகள். நீங்கள் அது வீட்டுத்தோட்ட சீரீஸ் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களுக்காக இதை சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், மிளகாயம் வந்து ஒன்று பிடிங்கி வச்சுருக்கிறேன். அம்மா நான் தர்றதுக்கு முதல் நிறைய இதுகள் மிளகாய்கள் வந்து ஆஞ்சிட்டாங்க. ரைட், என்ன விஷயம் என்று சொன்னால், இப்பொழுது நான் இருக்கிற கிளிநொச்சி நாச்சிக்குடாவில் வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு நடவடிக்கைகளாக இருந்தது. ரைட், நான் வந்து இங்கே சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறேன். இங்கேயும் கூட இப்படி மிளகாய், கத்தரிக்காய், வெண்டி, வீட்டு தோட்டங்கள் எல்லா பயிற்சிகளையும் வந்து இங்கே மேற்கொள்ளலாம். ஆகவே இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமென்றக்காக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் மேலும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடங்களை வந்து இதுக்காக பயன்படுத்துங்க. இல்லாட்டில் நாங்கள் இங்கே சேர்க்கிற மாதிரிங்க இப்படி பேக்கிங் பேக்குகள் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு பேக் 30 ரூபா தான். இப்படி பேக்குகள் எடுத்து பேக் பண்ணி மரங்களை நாட்டினீங்க என்று சொன்னால் அறுவடைகள் செய்யலாம். இதிலிருந்து உங்களுக்கு பிடுங்கி காட்டின வீடியோ வந்து நான் ஷோர்ட்டில் போட்டுக்கிறேன். இதுலேயும் ஒரு பழத்தது நின்றது ஆஞ்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், இங்கேயும் இருக்குது, முத்தி கொண்டு இருக்குது. இனி தான் போகணும். ட்ரை பண்ணுங்க. இங்கே மரங்கள்லாம் வளர்ந்துட்டுது. பிறகு நாங்கள் பதிவச்சு கொஞ்சம் பெருப்பிச்சது வந்து இப்போ வளர்ந்து கொண்டு இருக்குது. இதிலிருந்து நாங்கள் அறுவடை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பாருங்கள், உங்களை இதுக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இங்கே பாருங்கள், நிறைய மிளகாய்கள் பாருங்கள். சைஸை பாருங்கள், எப்படி சைஸ் உண்டு. ரைட், பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் சைஸை. ரைட், வேணுமென்றால் 5 காட்டலாம். இங்கே பாருங்கள், சைஸை பாருங்கள் எப்படி உண்டு. முழுக்க ஆர்கானிக், சரி, இயற்கை ஆக வந்து விளைய வைக்கப்பட்டது. எந்த விதமான ரசாயன உரங்களும் இல்லை. பாருங்கள் சைஸை பாருங்கள், எப்படி சைஸ் உண்டு. அம்மா சும்மா அங்கே கிடைக்கிற அந்த மிளகாய் தூள் கிடைக்கிறதுக்காக எடுத்த அந்த மிளகாய் விதைகளை போட்டு தான் இது வளர்த்தவ. ரைட், அதே மாதிரி தான் தக்காளியும் சந்தையில் வேண்ட தக்காளியை வேண்டித்தான் நாங்கள் இந்த விதையை போட்டு பதியம் போட்டு வளர்த்துருக்கிறோம். இதுக்காக அடிஷ்னலாக காசெல்லாம் கொடுத்து வேண்டையில் போய் விதைகள் கூட வேண்டையில் நாங்கள் வீட்டிலேயே கிடைத்த நாங்கள் பயன்படுத்தின காய்கறிகளிலிருந்து எடுத்த விதைகளை போட்டு தான் நாங்கள் இதை விளைய வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுமன்றக்காக. பழத்தை நான் பிடுங்கிட்டேனே, அது அடுத்த வளர்த்துருந்தானே கொடுங்க. அது இப்போ நாளைக்கு அதை பழத்திரும் கொடுங்க உனக்கு. ரைட், பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. ஓகே, பாசிபிள் செய்யலாம். சரியா, தன்னிறைவு பொருளாதாரம் மிகவும் அவசியமானது. ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் சமர்ப்பிக்கிறேன். எல்லாருடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. ட்ரை பண்ணுங்க. இயற்கை விவசாயி சின்னா. ரைட், சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.